திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 186 கூடல் காண்டம் தண்ணீர் பந்தல் வைத்த படலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் விடையிலச்சினை இட்ட படலத்திற்கு அடுத்தபடியாக 35வது படலமாக தண்ணீர் பந்தல் வைத்த படலம் அமைந்திருக்கின்றது. 37 திருப்பாடல்களில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இப்படலத்தை விளக்கி அருளியிருக்கின்றார். சம்புவாகிய மதுராபுரீசர் இரவில் துணையின்றி வந்து தம்மை பணிந்த சூரிய மரபில் தோன்றிய காடு வெட்டிய சோழனை அவன் நாட்டிற்கு அனுப்பி மறுபடியும் தாழ் போட்டு அழகிய பொற்றகடு வாய்ந்த கதவில் ரிஷபமுத்திரையிட்ட திருவிளையாடலை கூறினோம். இனி ராஜேந்திர பாண்டியனுடைய சேனைக்கு வாசம் பொருந்திய மலர் அளாவிய தண்ணீர் பந்தல் வைத்து காத்தருளிய திருவிளையாடலை யாம் இனி கூறுவோம் என்று ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர் தண்ணீர் பந்தல் வைத்த படலத்தை விளக்குகின்றார். பாண்டியன் ஆகிய ராஜேந்திரன் செங்கோல் செலுத்தி வரும் காலத்திலே காடு வெட்டிய சோழன் தற்பொழுது எல்லோரும் காணும்படி பகிரங்கமாக வந்து ஸ்ரீ சோமசுந்தர கடவுளினுடைய பொன் போன்ற அழகிய திருவடியை பணிந்து செல்ல வேண்டும் என்று கருதினார் ராஜேந்திர பாண்டியன். முன்பு இரவு பொழுதிலே யாருக்கும் தெரியாமல் வந்து வணங்கிவிட்டு போன அந்த செய்தி, அத்திருவிளையாடலை நிகழ்த்திய எம்பெருமானின் கருணை இவை காரணமாக இனி காடு வெட்டிய சோழன் பகல் பொழுதிலேயே எல்லோரும் காணும்படி மிக பகிரங்கமாக வந்து சோமசுந்தர கடவுளுடைய திருவடியை பணிய வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும் என்று எண்ணினார் காடு வெட்டிய சோழன். எனவே தாமிரபரணி நதி சூழ்ந்த பாண்டிய நாட்டை உடைய ராஜேந்திரனது நட்பை அடைவதற்காக வரிசையாக பரிசு பொருட்களை அனுப்பினார். அந்த பரிசு பொருட்களையெல்லாம் காவிரி நாட்டு சோழன் விடுத்த பரிசு பொருட்களான பொன் ஆபரணம், ஆடை முதலான பொருட்களையெல்லாம் ராஜேந்திர பாண்டியனார் ஏற்றுக்கொண்டு காடு வெட்டிய சோழனின் நட்பு தமக்கு வேண்டும் என்றும் கருதினார் ராஜேந்திர பாண்டியனார். எனவே அந்த நட்பை பெறுவதற்காக தாமும் நிறைய பரிசு பொருட்களை காடு வெட்டிய சோழன் களிப்படையும்படி அனுப்பினார். சிவபெருமானே வந்து காடு வெட்டிய சோழனுக்கு கருணை செய்ததால் அதன் காரணமாக அந்த காடு வெட்டிய சோழன் எம்பெருமான் மேல் கொண்ட மெய்யன்பு காரணமாக அந்த சோழனினுடைய நட்பை தானும் பெற விரும்பினார் ராஜேந்திர பாண்டியனார். ராஜேந்திர பாண்டியனார் அனுப்பிய பரிசு பொருட்களை ஏற்றுக்கொண்ட காடு வெட்டிய சோழன் மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய மகளை ராஜேந்திர பாண்டியனுக்கு மணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சம்மதிக்கின்றார். சந்திர வம்சத்திலே வந்த ராஜேந்திர பாண்டியனுக்கு தம்பியாக ஒருவன் இருந்தான். அவனுக்கு அரசசிங்க பாண்டியன் அல்லது ராஜசிம்ஹ பாண்டியன் என்று பெயர். இந்த ராஜசிம்ஹ பாண்டியன் பழிக்கு அஞ்சாதவன். இவன் என்ன செய்தி கேள்விப்படுகின்றான்? தன்னுடைய அண்ணனாகிய ராஜேந்திர பாண்டியனுக்கு காடு வெட்டிய சோழன் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்க இருக்கின்றான் என்ற செய்தியை கேள்விப்பட்டு காடு வெட்டிய சோழனது மகளை தான் மணம் முடிக்க வேண்டும் என்று வஞ்சனை செய்தான் ராஜசிங்க பாண்டியன். தன் மூத்தோனுக்கு தெரியாமல் காஞ்சிபுரத்துக்கு செல்கின்றான். தன் மூத்தோன் அண்ணனின் மனைவி தனக்கு தாய் போன்றவள் என்பதை நினைத்து பார்க்காமல் அந்த பெண்ணை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டினான். எனவே இவன் பழிக்கு அஞ்சாதவனாக இருந்தான். காஞ்சி நாட்டிற்கு சென்று இளவரசனாகிய ராஜசிங்க பாண்டியன் சேனைகளோடு செல்கின்றான். அதே நேரம் காடு வெட்டிய சோழன் இந்த செய்தியை தெரிந்து கொண்டு ராஜேந்திர பாண்டியனுக்கு பேசி முடித்திருந்த தன்னுடைய புத்திரியை ராஜேந்திர பாண்டியனின் தம்பியாகிய ராஜசிங்க பாண்டியனுக்கு கல்யாணம் செய்து விட்டான். அதோடு மட்டுமல்ல, ஊழ்வினை காரணமாகவோ என்னவோ காடு வெட்டிய சோழன் சிறந்த சிவபக்தனாக இருந்த காடு வெட்டிய சோழனின் மனத்திலே தவறான எண்ணங்கள் முளைத்தன. தனக்கு மருமகனாக வந்த ராஜசிம்ஹ பாண்டியனுக்கு பாண்டிய நாட்டின் அரசுரிமையை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினான் காடு வெட்டிய சோழன். எனவே ராஜேந்திர பாண்டியன் மேல் போர் தொடுத்து சென்று பாண்டிய நாட்டை தன்னுடைய மருமகனுக்கு கொடுக்க வேண்டும் என்று கருதினான் காடு வெட்டிய சோழன். எனவே தன் மருமகனுடன்
சேனையை திரட்டிக் கொண்டு பாண்டிய நாட்டின் மேல் போர் தொடுக்கச் செல்கின்றான். தன்னுடைய யானை படை முதலான படைகளை திரட்டிக் கொண்டு செல்கின்றான். சோழனினுடைய சேனை மதுரைக்கு 2 யோஜனை தூரத்திற்கு அப்பால் பாடி வீடு அமைத்துக் கொண்டு படை வீடு அமைத்துக் கொண்டு வசிக்கத் தொடங்கினார்கள். அவர்கள் வருவதற்கு முன்பே அவர்கள் 2 யோஜனை தூரத்திற்கு வரும் பொழுதே பாண்டிய மன்னனின் ஒற்றர்கள் பாண்டிய மன்னனிடம் இந்த தகவலை சொல்ல, பாண்டிய மன்னன் ராஜேந்திர பாண்டியன் மதுராபுரியில் எழுந்தருளிய சோமசுந்தர கடவுளின் திருவடியில் அடைக்கலம் புகுந்து குறையிடுகின்றான். எம்பெருமானே, ஸ்ரீ சோமசுந்தர பெருமானே, முன்னொரு நாள் பாதி இரவில் வந்து உமது திருவடியை வழிபட்டு தனி ஆளாகச் சென்ற காடுவெட்டிய சோழனின் சிவபக்தி, அவன் உன்மேல் கொண்டிருந்த உமது திருவடியில் கொண்டிருந்த அன்பு, அதன் காரணமாக நான் அவரது நட்பை விரும்பினேன். அவரும் என் நட்பை விரும்பினார். ஆனால் இப்பொழுது அவர் வேறு ஒரு நோக்கத்தோடு இங்கே வந்திருக்கின்றார். தர்மத்திற்கு உட்பட்டு அப்பொழுது அவனுக்கு துணையாக நின்றீர்கள். தாங்கள் சித்தமூர்த்தியாய் எழுந்தருளி அந்த காடு வெட்டிய சோழன் உங்கள் திருவடியை வணங்கும்படி அவனுக்கு அன்று நீங்கள் துணையாக நின்றீர்கள். ஆனால் இப்பொழுது அவன் கொடும் தொழிலை எண்ணி வந்திருக்கின்றான். இப்பொழுதும் அவனுடைய கொடும் தொழிலுக்கு இணங்கி அவனுக்கு துணையாக நிற்பீர்களா? பாவத்தின் வழியே நின்றவர்களது திரிபுரங்களை எரித்தருளிய புண்ணியர் அல்லவோ தாங்கள் என்று சோமசுந்தர பெருமானிடம் முறையிட்டான் பாண்டிய மன்னன். சிவபுண்ணியத்தின் வழி நின்றவர்களுக்கு நீ அருகிலே இருந்து சமீபத்திலே இருந்து காப்பாய். அந்த புண்ணியத்திற்கு வெளியே அந்த சிவபுண்ணியத்தை விட்டுவிட்டவர்களுக்கு நீ தூரத்திலே இருந்து அவர்கள் செய்யும் மரத்திற்கு தக்க பிரதிபலனை கொடுப்பாய் அல்லவா? முன்பு திரிபுராதியர்கள் அவ்வாறு சிவபுண்ணியத்திலிருந்து நழுவி நின்றபோது திரிபுரங்களை நீரு செய்தவர் தாங்கள் அல்லவா என்று வழிபடுகின்றார் பாண்டிய மன்னர். அப்பொழுது சோமசுந்தர பெருமானின் திருவருளினால் ஆகாசத்திலே அசரீரி வாக்கு எழுந்தது. பாண்டியனே, உங்கள் சைன்யங்களோடு போர்க்களத்தில் சென்று அந்த பகைவர்களோடு நீ எதிர்த்து கோபித்து நின்று போர்த்தொழில் புரிவாய். அந்த போரில் வெற்றி உன்னை சேரும்படி யாம் செய்வோம் என்று அசரீரி வாக்கு எழுந்தது. ஆகாசவாணி ராஜேந்திர பாண்டியன் செவியில் நுழைந்த காலத்தில் சோமசுந்தர கடவுளது திருவடியில் எழுந்த நேயமும் களிப்பும் பொருந்திய அந்த ஆனந்த கடலில் விழுந்து மூழ்கி அதிலிருந்து நீங்கி தன் மாளிகைக்குச் சென்று சேர்ந்து இரவு பொழுது விடியும் வரை ராஜேந்திர பாண்டியனார் விழித்துக் கொண்டிருந்தார். இரவு பொழுது நீங்கிவிடவே ஆகாசம் கண் திறப்பதற்கு முன்பே தான் உறக்கத்திலிருந்து எழுந்து நித்திய கர்மம் முதலான கடனை செய்து கங்கா நதி சொலித்து ஒலிக்கும் ஜட்டாமுடியை உடைய சிவபெருமானது புனிதமாகிய பூஜையான சிவ பூஜையை செய்து எழுந்து தன் சேனையுடன் யுத்த பூமிக்கு செல்கின்றார் ராஜேந்திர பாண்டியனார். சோழ ராஜனினுடைய சேனையோ கடலளவு இருந்தது, மிக பெரியதாக இருந்தது. அதனை நோக்க பாண்டிய நாட்டு மன்னனாகிய ராஜேந்திரனினுடைய சேனையோ சிறிய சேனையாக இருந்தது. போர் தொடங்கியது. இரு திறத்து வீரர்களும் போர் செய்தார்கள். இடி போன்ற குரலினை உடையவர்களும் காற்று போன்ற நடையினை உடையவர்களும் அஞ்சத்தக்க நெருப்பு போன்ற கோபத்தை உடையவர்களும் வெடிப்போடு புரிந்த வீர நகையை உடையவர்களும் போரில் புறம் கொடாத மானாவரணம் உடையவர்களும் கோபித்த மடித்த வாயினை உடையவர்களுமாகி இருதிறத்து சேனை வீரர்களும் போர் செய்கின்றார்கள் ஒருவரை ஒருவர் எதிர்த்து. ராஜேந்திர பாண்டியனினுடைய சேனை சிறியதாக இருந்தாலும் காடுவெட்டிய சோழனது சேனை வீரர்களுக்கெல்லாம் ராஜேந்திர பாண்டியனது சேனையானது ஒரு வீரர் அனந்த வீரராக ஒரு அனந்த உருவாக புலப்பட்டு வந்து தோன்றுகின்றது காடுவெட்டிய சோழனது சேனை வீரர்களுக்கு. தேரின் முழக்கம், குதிரைகள் கனைக்கும் ஓசை, மதம் பொழியும் யானையின் கம்பலை, பெரிய வாத்தியங்கள் ஒலிக்கும் அரவம், சேனா வீரர்கள் தம்முள் போர் புரியும் கோஷம், அவ்வீரர்கள் தமது தோள் கொட்டி ஒலிக்கும் ஆரவாரம், இந்த ஆரவாரம் கடலின் ஆரவாரத்தையும் அடக்கி நின்றது. வில்வித்தையில் பழகிய வீரர்களோடு வில்வித்தையில் பழகிய வீரர்களே போர் புரிந்தார்கள். சாஸ்திர நூலில் பழகிய வாழ் வீரர்களோடு சாஸ்திர நூலில் பழகிய வாழ் வீரர்கள் போர் புரிந்தார்கள். கொலை தொழிலில் தேர்ந்த வேல் வீரர்களோடு
கொலை தொழிலில் தேர்ந்த வேல் வீரர்கள் போர் புரிந்தார்கள். மல்லர்களோடு மல்லர்கள் போர் புரிந்தார்கள். யானையை செலுத்திய பாகர்கள் போர் புரிந்தார்கள். குதிரையை செலுத்திய வீரர்களோடு குதிரையை செலுத்திய வீரர்கள் போர் புரிந்தார்கள். தேரை செலுத்திய பாகர்கள் தேரை செலுத்தும் பாகர்களோடு போர் புரிந்தார்கள். வடவாமுகாக்னியை முட்டி எழுந்த பிரச்சண்ட மாருதம் போல தம்முள் கலந்து போர் செய்தார்கள். சோழனுடைய சேனா வீரர்கள் பாண்டிய வீரர்கள் தொடுக்கும் பாணங்களை எதிர் நின்று தப்பி கொடிய அம்புகளை தொடுத்து பின்பு அவர்கள் தொடுக்கும் அம்புகளை வில்லுடன் துண்டு செய்வார்கள். அவர்கள் அளவில்லாமல் தொடுக்கும் பாணங்கள் தமது மார்பில் தைத்துருவ அவற்றை வாங்கி மீண்டும் அம்பு கொண்டு போருக்கு வரும் பகைவர் மேல் ஏவிக் கொள்வார்கள். மீனக்கொடியை உடைய பாண்டியன் சேனை வீரர்கள் சோழன் சேனை வீரர்கள் மேல் சோனைமாரி போல அஸ்திரங்களுக்கு எதிரே தப்பி ஒதுங்கி நின்று அக்னி சொரியும் அஸ்திரங்களை வளைத்து வில்லுகள் துண்டுபட பிரயோகித்து துண்டித்து வீரகோஷம் செய்வார்கள். முறிபட்ட கால்களும் அறுபட்ட தலைகளும் நிலமேல் உருண்டன. மலை போல் நெருங்கித் திரண்ட தோள்கள் சரிந்தன. தேர்கள் அழிந்தன. பல ஆயுதங்களும் முறிந்தன. யானைகள் துதிக்கைகள் துண்டுபட்டு அலறி வீழ்ந்தன. உதிர வெள்ளம் பறந்தன. கழுகுகளும் பூதங்களும் பரவிய பசாசுகளும் போர்க்களம் முழுவதும் நெருங்கின. சோழ பாண்டியர் சேனைகள் இவ்விதமாக சூரியன் உச்சத்திலே இருக்கின்ற பகல் பொழுது முழுவதும் இடைவிடாமல் போர் செய்கின்றனர். கடும் கோடைக்காலம் ஊழிக்காலத்தில் எல்லாவற்றையும் அழிக்கும்படி நின்றருளிய ருத்ரமூர்த்தியின் நெற்றிக்கண் சிந்தும் தீயை போல கொதித்து உஷ்ணித்து சூரிய கிரணங்கள் வாட்டுகின்றன. அவ்வாறு வாட்டுவதால் எல்லா வகைப்பட்ட நதிகளும் வற்றின. கடும் வேனில் காலம் வெயில் காலம் அது. சூரியனுடைய மிக்க கொடிய கிரணங்கள் யாவரையும் கண்கூச கொதித்து வீசும் கனல் நிலவுலகை பிளந்து பாதாளத்தில் சென்று மலைகளை பிளந்து ஒழுகுபட்டனவாய் சோலைகளிலே இருக்கின்ற இலைகள் சிந்தும்படி எரித்து இன்னும் விண்ணுலகையும் பிளந்து எவ்விடத்திலும் பரவியது சூரியனின் கொடிய கிரணங்கள். எல்லா ஆறுகளிலும் நீர் வற்றிப்போனது. நிலவுலகம் மட்டுமல்ல வானுலகமும் கருகி ஆகாய கங்கையும் வற்றும்படி கோடைக்காலம் வந்து நின்றது. யாவரையும் கண் கூசுமாறு கானல் எங்கும் வீசியது. கானல் நீரும் வேர்வை நீரும் தவிர வேறு நல்ல நீர்கள் சிறிதும் இன்றி வற்றி போயின. தீயவர்களோடு சேர்ந்த நல்லவர்களும் தீயவர் ஆவார்கள். எனவே வெப்பு நிலத்தில் படிந்து வரும் காற்றும் சந்திரனின் ஒளியும் கூட வெப்பமாக நின்றன. கொடிய வெப்பத்திற்கு ஆற்ற முடியாத யானைகள் மதநீர் சுரத்தல் இல்லாமல் சீற்றமும் செருக்கும் ஒளிந்து வாடி சோர்ந்தன. ஊழிக்காற்றைப் போல விரைந்து ஓடும் குதிரைகள் தென்றலைப் போல தளர்ந்த நடையினை கொண்டன. சூறைக்காற்று என்னும் பாகனால் செலுத்தப்பட்ட கானலாகிய தேரின் மேல் வேனில் காலம் என்னும் அரசன் ஏறி சினந்து வெப்பமாகிய படைக்கலங்களை வீச 2 மன்னர்களின் சேனைகளும் அந்த வெப்பத்திற்கு தோற்று நீர் வேட்கை வருத்த வாடிப்போனார்கள். சிறிதும் இரக்கமில்லாத செல்வந்தரிடம் சென்று யாசிப்பவரைப் போல சிலர் வெப்பத்தை அள்ளி வீசுகின்ற கள்ளி மரத்தின் நிழலிலே சென்று ஒதுங்கினார்கள். மிக்க வறுமை அடைந்தவர்கள் தம்மிலும் மிகுந்த வறுமை உடையவர்களிடம் சென்று யாசிப்பது போல சிலர் இலைகள் கருகி உதிர்ந்த மரத்தின் நிழலின் கீழே சென்று ஒதுங்கினார்கள். யானை, குதிரை, தேர் இவற்றின் சிறு நிழலில் சிலர் ஒதுங்கினார்கள். கேடகத்துள்ளும் வெள்ளிய குடையின் உள்ளும் சிலர் சென்று ஒதுங்கினார்கள். வீரஸ்வர்க்கம் சென்ற வீரர்களின் பெயரை குறித்து நின்ற கற்களின் நிழலின் கீழே சிலர் ஒதுங்கினார்கள். இவ்வாறு வெப்பம் வருத்தும் சமயத்திலே எண்ணற்ற உயிர்களுக்கெல்லாம் பெற்ற தாயைப் போல கருணை உடையவரும் எல்லோர்க்கும் நடுநிலையாய் உள்ளவருமாகிய மதுரையம்பதியில் எழுந்தருளிய ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் ராஜேந்திர பாண்டியனுடைய சேனைகளுக்கு நடுவிலே ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்தார். வேதங்களே 4 கால்களாக நிலை பெற்ற தண்ணீர் பந்தல் அமைத்தார். அந்த பந்தலின் நடுவிலே எம்பெருமானே தோன்றி விளங்கினார். திரிபுன்றம் அணிந்த திருநெற்றியும்
காதின் தொலைப்புறத்து அணிந்த மலரும் பாத தாமரை மேல் அணிந்த ஒற்றைச் சதங்கையின் கோஷமும் கச்சை கட்டிய புலித்தோல் ஆடையும் பார்த்தோர் மனதையும் கண்களையும் கொள்ளை கொள்ளும் புன்சிரிப்பும் திருவுள்ளத்தில் எழுந்த அருளின் குறிப்பும் புலப்படும்படி அரிய வேதத்தின் உள்ளே எம்பெருமான் நின்று அருளும் நிலை போல அரிய தவமே உடையவராகி தமது சடையில் அணிந்த கங்கா நீரை நிரப்பியது போல ஒப்பில்லாத புண்ணிய வடிவாகிய நீர் கரகத்தை ஏந்தி ராஜேந்திர பாண்டியனின் சேனை வீரர்களுக்கு அந்த தண்ணீரை கொடுத்து தாகத்தை தீர்க்கின்றார். ஒருவருக்கு ஒன்றாய், லட்சம் பேருக்கு லட்சமாய் சிறிய துவாரங்களால் தண்ணீர் வார்த்து பாண்டிய சேனையின் தண்ணீர் வேட்கையை ஒழித்து அருளினார். சோமசுந்தர பெருமான் வைத்தருளிய மனம் அமைந்த மலரால் வாசம் மூட்டிய தண்ணீர் பந்தலை சென்று அடைந்து நல்ல நீரை பானம் செய்து பாண்டிய வீரர்கள் தங்களது இளைப்பு முற்றிலும் நீங்க வலிமை கொண்டார்கள். பின்பு பாண்டியனின் சேனா வீரர்கள் காடு வெட்டிய சோழன் மேல் போருக்கு எழுந்து கோபித்து கணக்கில்லாத சேனையை புறம் காணும்படி தும்பை மாலை சூடி போர் தொழில் செய்தார்கள். கடல் பெருக்கு குலைந்து சென்றால் போல காவிரி நாட்டை உடைய சோழனின் சேனை புறங்கொடுத்து ஓடின. ராஜேந்திர பாண்டியனார் வாகை மலர் மாலையை சூடி காடு வெட்டிய சோழனை அவன் மருமகனாகிய ராஜசிங்க பாண்டியனோடு வெற்றி கொண்டார். அவ்விருவரையும் தோற்கடித்தார். காடு வெட்டிய சோழனையும் அவன் மருமகனாகிய ராஜசிங்க பாண்டியனையும் பாண்டிய சேனா வீரர்கள் சிறைபிடித்து கொண்டு வந்தார்கள். வெற்றி பெற்ற பாண்டிய நாட்டார்க்கு அரசனாகிய ராஜேந்திர பாண்டியன் முன் கொண்டு சென்றார்கள். சேனா வீரர்கள் பற்றி கொண்டு வந்த காடு வெட்டிய சோழனை பாண்டியர்களிலே சிறந்த ராஜேந்திர பாண்டியன் என்ன செய்தார் என்றால், அந்த காடு வெட்டிய சோழனை அவனது மருமகனும் தனது தம்பியுமான ராஜசிங்க பாண்டியனோடு அழைத்து கொண்டு சென்று மதுரையம்பதியில் எழுந்தருளிய சுந்தரேச பெருமான் சந்நிதியில் கொண்டு போய் நிறுத்தினார். நிறுத்தி எம்பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார் ராஜேந்திர பாண்டியர், எமது தந்தையே சுந்தரேச பெருமானே, தங்களினுடைய திருவுள்ளம் யாது என்று கேட்டு நடுநிலைமை தவறாத அந்த பாண்டிய மன்னர் குறை இறக்க சோமசுந்தர கடவுள் அப்பொழுது அருளி செய்கின்றார், ராஜேந்திர பாண்டியனே, நீ மனு முறை தவறாத மன்னன் அல்லவா? உன் மனத்தில் என்ன தோன்றுகின்றதோ அந்த காரியத்தையே செய்க என்று எம்பெருமான் திருவருளால் ஆகாசத்தில் அசரீரி எழுந்தது. அதை கேட்டு வைகைத்துறையை உடைய பாண்டிய மன்னன் மனுநீதி முறைப்படி முதலிலே காடு வெட்டிய சோழனுக்கு சில யானைகளையும் சில குதிரைகளையும் ஆபரணங்களையும் மற்றவற்றையும் கொடுத்து அவருடைய நாட்டிற்கு அனுப்பிவிட்டார். சொக்கநாத பெருமானே இப்பாண்டிய மன்னனை பார்த்து, நீ அரவன் அல்லவோ, நீ மனுநீதியிலிருந்து பிறழாதவன் அல்லவோ என்று அருள் செய்திருக்கின்றார் என்றார். அந்த பாண்டிய மன்னன் ராஜேந்திர பாண்டியன் சிவபுண்ணிய மேலீட்டில் சிறந்து விளங்கியவன். அந்த சிவபுண்ணியம் உடையவர்கள் சிறிதும் தீமையை கருத மாட்டார்கள். எனவே இந்த மன்னனின் மனத்திற்கு இசைந்ததை செய்வாய் என்று எம்பெருமானும் அருளி செய்தார். எனவே ராஜேந்திர பாண்டியன் என்ன செய்தார் என்றால், இந்த காடு வெட்டிய சோழன் அவர் தமக்கும் மாமன் என்கின்ற முறை, அதோடு காடு வெட்டிய சோழன் சிவநேயம் உடையவர், சிவபெருமான் மேல் அன்பு உடையவர். எனவே சிவபெருமான் அருளிய வழியே நின்று காடு வெட்டிய சோழனுக்கு இடையூறு செய்யாமல் உபகரித்தார். இவ்வாறு உபகாரம் செய்தார். இனி அடுத்ததாக தன்னோடு முரண்பட்டு தம் முன்னே நிற்கின்ற தம்முடைய தம்பி ராஜசிங்க பாண்டியன். இந்த ராஜசிங்க பாண்டியன் தன்னுடைய அண்ணனுக்கு என்று வரையறுத்த திருமணம் செய்வதற்கு முடிவு செய்த சோழனின் புதல்வியை தனக்கு அன்னை என்று கருதாமல் தன் அண்ணனுக்கு தெரியாமல் சென்று மனம் புணர்ந்தான். அதோடு தன் அண்ணனின் அரசியலை அரசாட்சியை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் எண்ணினான். அப்படிப்பட்ட தன்னுடைய தம்பிக்கு அவனுடைய அந்த பழிக்கு அஞ்சாமல் இருக்கின்ற தன்மையை நீக்க வேண்டும், தன் தம்பியினுடைய அந்த ஆண்மை செருக்கை நீக்க வேண்டும். இவை இரண்டும் நீங்கும்படி அவனுக்கு, அந்த ராஜசிங்க பாண்டியனுக்கு, தான் ஆள்கின்ற செல்வத்திலே ஒரு சிறு பகுதியை கொடுத்து, தன்னுடைய நாட்டின் ஒரு சிறு பகுதியை கொடுத்து அவனை தனியே ஒதுக்கி வைத்து விட்டார். தன்னோடு முரண்பட்டு நிற்கின்றவன் தன்னுடைய தம்பி என்றாலும் மூத்தவன் என்பவன் தன் பின்னே தோன்றியவனை நல்வழிப்படுத்த வேண்டும்
எப்பொழுதுமே ஒரு தண்டனை என்பது அது ஒழுக்கத்திலிருந்து பிறழ்ந்தவர்களை மறுபடியும் ஒழுக்க நெறியிலே நிறுத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும். எனவே சிறிது செல்வத்தை கொடுத்து அவனை ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்து விட்டார் ராஜேந்திர பாண்டியனார். அப்படி ஒதுக்கி வைத்து விடவே அந்த உரிமை கெட்டுவிடுகின்றது. அதனால் பழிக்கு அஞ்சாமல் நின்ற தன் தம்பியினுடைய அந்த குணம் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு, அவனுடைய செருக்கு அழிவதற்கு ஒரு வாய்ப்பு என்று அவ்வாறு ஒதுக்கி வைத்தார் ராஜேந்திர பாண்டியனார். அதன்பின் எல்லா உயிர்களுக்கும் தானே தாயாகி கடல் சூழ்ந்த இந்த நில உலகத்தை காத்து தன் குடிமக்களுக்கு பல வளங்களும் கைகூடி வரும்படி அவர்களை வாழ வைத்து தானும் வாழ்ந்து வந்தார் ராஜேந்திர பாண்டியனார் என்று இவ்வாறு தண்ணீர் பந்தல் வைத்த படலம் நிறைவடைகின்றது. இனி 36வது ரசவாதம் செய்த படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.